Hello friends, welcome to our channel Ari today. எப்பவும் ப்ளவுஸ்ல sugar bead, round bead, meter chain இந்த மாதிரியே கொடுத்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி சூப்பரான கிரியேட்டிவான ஸ்டிச்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப குறைஞ்ச ஆரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிராண்டான ஆரி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாத்துறலாம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. First எப்பவும் போல பேக் ஸ்டிச் நார்மல் மிஷின் த்ரெட்ல கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு sugar bead ஒரு சல்லி டியூப் அப்படி இல்லனா லாங் டியூப் இன்சர்ட் பண்ணி அந்த டியூபை ஒட்டி ஒரு செயின் போடுறோம். பக்கத்துலயே குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அகைன் ஒரு sugar bead ஒரு சல்லி டியூப் அகைன் ஒரு sugar bead எடுத்து இந்த மாதிரி கிராஸ் மெத்தட்ல லாங் அண்ட் ஷார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சோட உள் நோக்கி ஒரு லாங் அண்ட் ஷார்ட் கொடுத்து மேல் நோக்கி வீடியோல பார்க்குற மாதிரி பீட் எடுத்து ஸ்டிச் வந்து பண்ணுங்க. அடுத்து பிளைனா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சல்லி டியூப் ஒரு sugar bead இன்சர்ட் பண்ணி வீடியோல பார்க்குற மாதிரி ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இதே போலவே நம்ம உள் நோக்கி ஒவ்வொரு ஸ்டிச்சுமே கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நெக் பார்டரில் ஸ்லீவ் பார்டரில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக க்ரியேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஐடியாஸ் இன்னுமே நிறைய கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி வீட்டில் இருந்தே உங்களோட ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சூப்பராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 999 ரூபாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்திக்கவே வேண்டாம். ரொம்ப தரமான முறையில் ரெக்கார்டட் கிளாஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ லேர்ன் பண்ற மாதிரி தான் இந்த கோர்ஸ் முழுக்க இருக்கும். ஒவ்வொரு பேட்ச்லையும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லாவே லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேட்டும் வாங்கி இப்போ பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கணும், ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க நம்மளோட கோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல முக்கியமா 3 மந்த் டியூரேஷன் கொடுக்கறதுனால உங்களோட ஃப்ரீ டைம்ல ஈஸியா கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ண பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி சல்லி டியூப் இன்சர்ட் பண்ணி நான் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. இந்த இடத்துல நீங்கள் சல்லி டியூப்க்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 சுகர் பீட் கவுண்ட்டில் கூட சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் வந்து பண்ண முடியும். சுகர் பீட் கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணலாம், கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே இடத்துல கட்தானா பீட் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படினாலும் இந்த ஸ்டிச்சை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்ச பிறகு நீங்கள் வந்து கரெக்டான ப்ளவுஸில் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கூடுதல் குறைதல் ஒரு சில புரிதல்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். எந்த ஒரு ஸ்டிச்சுமே பார்த்ததுமே ட்ரை பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு ரஃப் கிளாத்தில் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களோட கஸ்டமரோட ப்ளவுஸ்லையோ உங்களோட ப்ளவுஸ்லையோ டிசைன் வந்து பண்ணுங்கள். இப்போ எங்கே வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு நார்மல் என் நாட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். என்ன கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரில் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா இனிமே பெட்டராக இருக்கும். அடுத்த ஸ்டிச் ரொம்ப சூப்பரான சர்தோசி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். சர்தோசி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்தோசியை லைட்டாக இழுத்துட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா சர்தோசி உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸ் சர்தோசி ஸ்டிச்லாம் எனக்கு போட வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸை உங்களோட ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சுகர் பீட் ஒரு சர்தோசி இன்சர்ட் பண்ணி சர்தோசி ஒட்டி ஒரு செயின் பக்கத்துலேயே குட்டி லாக் அகெயின் ரிவர்ஸில் நம்மளோட நீடில் கொண்டு போய் லாங் அண்ட் ஷார்ட் வந்து சர்தோசியோட பாதியில் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சுகர் பீட் ஒரு சர்தோசி எடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். நான் கலர்ஸ் வந்து பீட் வந்து மாற்றி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிராண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்த ஸ்டிச் தான். என்ன ஸ்டிச் அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம த்ரெட்டில் பீட்ஸில் கட்தானாலெல்லாம் படித்த அதே ஸ்டெம் ஸ்டிச் தான். சர்தோசிலையும் கூட படிச்சிருக்கீங்க. அந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு பீட் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சேம் மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 1500 2000 ரேஞ்சுக்குள்ளெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரியான ரொம்ப க்ரியேட்டிவான ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மளோட கோர்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸை வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் தெரியும், ஆனால் நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் மெட்டீரியல் இல்லாமல் ஜஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நம்மளோட கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்.
கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே நம்மளோட கோர்ஸ் ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கோம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே இந்த கோர்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு சூப்பரான சர்தோசிலேயே நக்ஷி யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவான ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ரைட் சைடில் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரே ஒரு சர்தோசி இன்சர்ட் பண்ணி லாங் அண்ட் ஷார்ட் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் ப்ளெயினாக லாங் அண்ட் ஷார்ட் கொடுத்துட்டு அடுத்த கலர் சர்தோசி இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சர்தோசி மேலே கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சர்தோசி மேலே நமக்கு இன்னொரு சர்தோசி ஒரு பின்னல் டைப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சர்தோசி ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு 2000 ரேஞ்சுக்கு மேலே எடுத்து பண்ணுங்கள். இதே ஸ்டிச்சை நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ண முடியும். அதுவுமே உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினருக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிருவீங்க. அவ்வளோ டிப்ஸ் வந்து நம்மளோட சேலஞ்ச்லேயும் இருக்குது. ஷார்ட்ஸில் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப் ஐடியா தான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம நெக் லைனில் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் நீடிலுக்கும் இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் நம்மளோட அயன் நீடிலில் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டைம் நிறைய சேவ் ஆகும். சர்தோசி மட்டும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரி நீடிலில் ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாகவே ஸ்டிச் வந்து போட்டுடலாம். ஆனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம அவ்வளோ ஸ்பீட் வந்து கொடுக்க முடியாது. அதனால் பழகும் போதே இந்த மாதிரி அயன் நீடிலில் வந்து ப்ராக்டிஸ் வந்து எடுங்க. பாருங்கள், ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். சர்தோசி பிசுறு வரக்கூடாது. பார்த்து பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே ஒரு ரஃப் ஃபேப்ரிக்கில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு உங்களோட மெயின் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரி தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய சேலஞ்சில் பார்க்கணும், டிப்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான டுட்டோரியலில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you.